ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிப் தான். ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது. சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்ஸ் வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டான லொக்கேஷன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தான் போகிறோம். எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இப்போலாம் சுற்றணும், வீக்கெண்டு அப்படி போல் சுற்றணுனாலே ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு போகலான்றது தான் இந்த பிளானு. ப்ளஸ் அதில் வந்து பெனிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போகிறோம். ஏன்னா அப்பாவுக்கு வந்து வீக்கெண்டு ஏதாவது ஒரு நாளில் கோயிலுக்கு போகணும்னு ஆசை. அந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம அந்த மாதிரி லொக்கேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நம்மளோட ஆசை, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி 2 பேருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இப்போ கிளம்பி போகிறோம். சரி, ஓகே. அதுதான் இப்போ குளிச்சுலாம் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த கேமராக்கார வீடியோ ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். ட்ரைபாடுன்றது வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்காதீங்க. இது அமேசானில் வந்து கொஞ்சம் சீப்பர் சைட்னே சொல்லிக்கலாம் நீங்கள். ஏன்னா அவ்வளோ கம்மி ரேட்டு. நான் கூட ரொம்ப பேசிக்காக ரொம்ப மொக்கையாக இருக்கும், வெயிட்லாம் தாங்காதுதான் நினச்சேன். பட் ஸ்டில் நல்லா ஸ்டடியாக தான் இருக்குது. உங்களுக்கு அவுட்புட் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஷேக் இல்லை, எதுவுமே இல்லை, பக்காவாக நிற்கிது. கேமராவோட வெயிட்டு வித் அடாப்டர் லென்ஸ் எல்லாம் சேர்த்து இது நல்ல வெயிட் பிடிக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதில் தான் இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது யாருக்குன்னா நம்ம ஃப்ரெண்டு மெரிட்டோட தான். அவன் வந்து கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. லைக் லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்போ அவன் கொடுத்தான், எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்க ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மறந்து இங்கே வீட்லேயே விட்டு போயிட்டேன். அது ஒரு சோக கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மைக்கை தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவனை வந்து வாங்கிக்கோடான்னு சொல்லிட்டேன், வந்தான். நானும் கொடுக்கலன்னு நினச்சேன், மறந்துட்டேன். 2 பேருமே மறந்துட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஸோ அது இன்னும் இங்கே தான் இருக்குது. அதை தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குல்ல, அதுலேருந்து வர அவுட் புட்டு. ஸோ அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி தான் பிளான். இப்போது கிளம்பியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. கார் எடுத்து வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம டெஸ்டினேஷன் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வண்டியெலாம் இப்போ எடுத்தாச்சு, கிளம்பி போக வேண்டியது தான். ஃபுல்லாக ஏசிலாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்த போல் அப்படியே ரன்னிங் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதோ பாருங்கள், கரெக்டாக இப்போ வந்து 12,953 கிலோமீட்டர்ஸ் இப்போ வீட்டிலேருந்து எடுக்கும்போது. அண்ட் ஃபியூல் பார்த்தீங்கன்னா மோர் தென் ½ டேங்க் காட்டுது. அது வந்து போய் அது சும்மா இப்போ 10 மீட்டர் அடிக்கும், வண்டி நான் வந்து உடனே குறைஞ்சிரும் அது கீழே. ஸோ இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு கிளம்புவோம். எப்பயும் போல் வந்து நம்ம அப்பா வந்து இப்போது சாமி கும்பிட எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது கற்பூரத்தெலாம் வச்சு இப்போ கொளுத்தி வச்சிட்டாரு. இப்போ சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது அல்ட்ரா வைட் வியூவில் தான் இருக்குது. பார்ப்போம். இன்னைக்கு வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப சூடாலாம் இல்லை, பட் ஸ்டில் ரொம்ப அதுக்குன்னு குளிர்ச்சியாகவும் இல்லை. ஒரு மாதிரி மீடியமாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம 1 மணிக்கு வந்து கோயிலில் நட சாத்திடுவாங்களாம், அதுக்குள்ளே போகணுமா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:42 ஆகுது. ஸோ இனிமேல் வர ரன்னிங் ஷாட்ஸ்லாம் இந்த கேமராவில் தான் பார்ப்பீங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் ஆஃப் த கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, லைட்டாக கொஞ்சம் ஆஃப் சைடில் வச்சிருக்கேன். பானட் வியூஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். இனிமேல் சும்மா கையில் பிடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி காமிச்சிக்கலாம். அண்ட் ஸ்பீடா மீட்டர் தெரிகிற மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபோனில் இனிமேல் வீடியோ எடுத்துக்க போகிறோம். அண்ட் அப்பா வந்து இப்போது சாமி கும்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். சரி, வாங்க அப்படியே போகிற வழியில் அப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஹைவே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறது தான் இப்போ கிளம்பியிருக்கிறோம். கரெக்டாக இப்போ அசிசி நகரை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஆங்கிள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஆனால் லைட்டாக உதற மாதிரி இருக்கேன், உதறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட்டாக அப்புறமா ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம்.
12,953 953 950 வச்சுக்க. போலீஸ்காரர் டிக்கெட் வாங்கினது இப்போ ஃபுல்லாக ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க போலீஸ். இவங்க டிக்கெட் வாங்கினா திருநெல்வேலியில் ஒருத்தங்க யூனிஃபார்மோட வந்துட்டு டிக்கெட் எடுக்கல. என்ன டிக்கெட்டு? பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில். அவனுக்கு கண்டக்டருக்கு சண்டை, அப்புறம் இறக்கி விட்டு போயிட்டாங்க. இப்போ அது உடனே இங்கே என்ன பண்ணிட்டானோ எல்லா போலீஸ்காரன் டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க டிரான்ஸ்போர்ட் கமிஷனர். ஃபர்ஸ்ட்லாம் இருந்து ஃப்ரீயாக தானே இருந்தது. இல்லை லோக்கலில் போய்கிட்டு இருப்பாங்க, வெளியூரில் தெரிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவானு. இடம் எப்போ தெரியும்ல. உடனே இறக்கி விட்டதுலேருந்து இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, நேற்று ஃபுல்லாக நோ பார்க்கிங், இந்த பஸ்ஸு மேலே ஃபைனு, ஓவர் டிக்கெட் எதுக்கு வந்து பஸ்ஸு மேலே ஃபைனு, இல்லை போலீஸ்காரன் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானு. எப்பயும் போல தானே? எப்பயும் போலன்னா ரைட், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா ஏதாவது பண்ணுறவங்கல்ல. அது ரைட்டு. கவர்மெண்ட் பஸ் மேலே இருந்த வரைக்கும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க எப்பவுமே. இப்போ வயலேஷன் இருந்தால் கூட, டிராஃபிக் ரூல்ஸ்னால் கூட கண்டுக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்டேஷன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லிடுவாங்க. எவனாவது டாஸ்மாக் வெளியே வந்தால் கூட பிடிச்சி 10,000 ஃபைனை போடுவாங்க. அதான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறதானே. இருந்தாலும் அவர் நம்ம டிரைவர் ஹெட் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்களாம். மதியம் போயிருக்காரு, வியாசர்பாடி மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. டக்குனு ரைட்ல இருந்து ஒருத்தன் குறுக்க வந்து ஒரு ஸ்கூட்டருக்காரன் கீழே தள்ளி இந்த கால் வீங்கி போய் நடக்க முடியாமல் நேற்று கோயிலுக்கு வந்திருந்தாரு. 2 நாளைக்கு ஊருக்கு போனாங்கிட்ட இங்கே என் வீட்டில் இருந்தேன், நல்ல காயம் அப்படின்னு சொல்லி நடக்க ஃப்ராக்சர் ஆகலை, உள்ள ரத்தம் கட்டி போய் வீங்கி போயிருக்கோம், நடக்க முடியாத அளவுக்கு இருக்காரு. மேப் என்ன காட்டுது? இதுதான் காட்டுதான். அதே ரோடு தான் எப்பயும் போல. இல்லை, திருவள்ளூர் ரோடு தானே போகணும். அது போகிற வழியில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி போவீங்க? அரக்கோணம் அதே ரோட்டில் தானே போவீங்க? தாமரப்பாக்கு போட்டு ரோடு வழி தானே போவீங்க? நானும் வசனா பைக்கில் போகல. திருத்தணிக்கு முன்னாடியே திருவள்ளூர் தாண்டி லெஃப்டில் கட் பண்ணி உள்ளே போவீங்க. அது ரயில்வே கிராசிங்லாம் உள்ள இருக்கும். இப்போ கோயில் டைமிங் 9 to 2 o'clock. அது போய் இப்படி எவ்வளோ ஹைட்டை ஏற்றிட்டு போகிறான்னா அதுக்கு முன்னாடி ஜேசிபி போகுது, அதனால தான் ஸ்லோவாக போகுது. அது கிரேன் போய்கிட்டு இருக்கு. பீகார்லேருந்து வண்டி எடுத்து வந்துருக்கானுங்க. கான்ட்ராக்டு லாரியில் ஏற்றி கொண்டு வந்துடுவோம், ட்ரெய்லரில். இல்லை இங்கிறது கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுவாங்க வண்டி இங்கே டெலிவரி எடுத்துகிட்டு. எப்படி நாகாலாந்து, அசாம், அருணாச்சல் பிரதேசில் ஆம்னி பஸ்ஸுக்கெலாம் பண்ணுறானுங்கள, அதெல்லாம் பஸ்ஸே போகாது. ரைட்டில் போகிறாங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணி இன்சூரன்ஸ் மட்டும் இங்கே போட்டுக்குவாங்க சென்னையில். இன்சூரன்ஸ் எங்கே இன்னுமே ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் பெர்த் பஸ் ஓட்டக்கூடாதுன்னு ரூல் இருந்துச்சு. இப்போ ரெட் ஹில்ஸ் பைபாஸுக்கு வந்துட்டோம். ரெட் ஹில்ஸ் அவுட்டரில் வந்து நேராக திருவள்ளூர் போகிற ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். அதான் போர்டு இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், பெங்களூர், திருப்பதி. இது நம்ம புழல் ஏரிக்கு பின்பக்கம். ரோடு ஜம்முன்னு இருக்காங்க. அடுத்தது தாமிரப்பாக்கம் கூட்டுறோடு. தாமிரப்பாக்கம் கூட்டுறோடு இருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் வரும். வாருங்கள்.
ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற காந்தி நகர் ஏரியா. இந்த ஃபுல்லாக தண்ணி போல தண்ணி இருக்குது. இது தாங்க போய் சவுத் மெட்ராஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ்ஸ்லேருந்து வாட்டர் சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த புழல் ஏரி கடல் மாதிரி இருக்குது. தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் பாதுகாத்தாங்கன்னா போதும். முன்னாடி உள்ள குப்பை கொட்டுவானுங்க, வண்டி கழுவிக்கிட்டு இருப்பானுங்க. முன்னாடி இல்லை, இப்போயுமே தான். இல்லை, அது வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் ரிசோர்ஸஸ்ல தான் பாதுகாக்கணும். எவன் சொன்ன போய் கேட்பேன், அங்கேயே போய் டாய்லெட் போய் அங்கே கழுவிட்டு சுந்தரம் டாக்ஸ். திருவள்ளூர் அவுட்டரில் இருக்கும், மெய்யூருங்கிற ஊர்கிட்ட இருக்கும். ஃபுல்லாக பைபாஸ் ரோடு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எங்கன்னா காரனோட இருந்து வந்து நேராக அங்கே திருவள்ளூர் தாண்டி பெங்களூர் ஹைவேல போய் சேர்றதுக்காண்டியான ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. பெரிய ப்ராஜெக்ட். இந்த பக்கம் அப்படியே இதில் திருத்தணி ரோட்டில் போய் அந்த பைபாஸ் சேரும், இந்த பக்கம் பெங்களூர் ஹைவேல போய் சேர்ற அளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தரம் இங்கிட்ட பூரா அந்த சுந்தரம்ங்கிற பஸ் விடும், அந்த பக்கம் பூரா பாரதி பஸ் சர்வீஸ்னு ஓடிட்டு இருக்கு. பாரதினா ஸ்ரீ பாரதி பஸ் சர்வீஸ்னு அரக்கோணம், காஞ்சிபுரம், அந்த ஊர் பக்கம் மாதிரி லோக்கல் பஸ். லோக்கல் பஸ்ஸஸ் அப்படியே வேலூருக்கு, இதுக்கு சித்தூர் எல்லா ஏரியாவும் ஓடிட்டு பெரிய குரூப். சென்னையுமே வரும், நெல்லூர் வந்து பலால இருந்து பிக்கோடு. நல்ல பசுமையான ஏரியா. அதில் தான் ரோடு அது போட்டு இயற்கைக்கு பைபாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ரோடு பூரா டீ கடைகள், ஃப்ளாட்டு போட்டு பெட்ரோல் பங்க் எல்லாம் போட்டு இதே ஒரு ஏக்கரே 1 கோடி ரூபாய்க்கு வாங்கணும் காடி. ஈரப்பதம் என்ன இருக்குல்ல. இந்த மாதம் இந்த உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து நெல் விதைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எவ்வளோ தண்ணி இருக்குப்பா. அதுக்கப்புறம் அதெல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்கு. முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாசனை வரும் அந்த நெல்லில். ஸ்கார்பியோ பிஎஸ்பி பிஎஸ்பி அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் கட்சி ஒன்று பெரம்பூர் இருக்குங்க, அந்த மாயாவதி. சரி, எவ்வளோ ஸ்பீடு, 1-2 பறந்து போயிருப்போது வண்டி. இந்த மாதிரி கட்டு ஷார்ட் அடிக்கும் போது ஸ்கார்பியோலாம் படுத்துரும். படுக்காது, நிமிர்ந்து குதிக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தியில் ரோல ஒரு அப்படியே படுத்துரும், ஒரு பக்கம் சாஞ்சிரும். அதெல்லாம் அசால்ட்டா வீல் தூக்கும். நம்ம ஸ்கார்பியோ ஸ்பீடா போகும், லைட்டா கட்டிடுச்சா வீல் தூக்கும் காத்துல அப்படியே. வெயிட் அப்படியே மாறி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுல XC300 அவ்வளோ சஸ்பென்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ராக்ல ஓட்டுற 300லாம் அவ்வளோ ஹைட்டு கிடையாது. இல்லை ட்ராக்ல ஓட்டுற மாதிரி ஸ்கார்பியோவோடலாம் அது ஹைட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. வண்டி எவ்வளோ பெருசா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் மேட்டரு. வண்டி தரையோட இருக்கும் போது எவ்வளோ ஹைட்டு தூக்கியிருந்தாலும் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஃப்ரெண்டில் சரக்கு இது பண்ணும்போது ரேஸ் வண்டியில் அப்படி ஏன் அவ்வளோ கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்குன்னா, கட்டடிச்ச கூட ரோல் ஆகுமே ஒழிய ரவுண்ட் அடிக்கணும். ரவுண்ட் அடிக்கும் போதே ரோல் ஆகாது.
அதனால இப்போ இந்த ஹெவி வெஹிக்கிள் அப்படியே உருட்டிட்டு போவாங்க. ஒன்றும் டபக்கம் போனதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். இன்னும் உருட்டி இன்னும் வாட்டர் சொன்னீங்களா இங்கே போகிறோன்னு? நம்ம வந்து திருவள்ளூர் அவுட்டர் வந்துட்டோம். இந்த ஹைவே வந்து திருத்தணி, ரேணுகுண்டா, திருப்பதி, கர்னூல், கடப்பா போகிற ரூட். அது ஹெவி டிராஃபிக் இருக்கும். அதில் எப்படி பெங்களூர் ரோடு பிஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஆந்திராவுக்குள்ள போகிறதுக்கு இது மெயினான ஒரு ரூட். அப்படியே போகிறது அரக்கோணம் போகும், அப்படியே போய் காஞ்சிபுரம் போகலாம். திருத்தணிக்கும் அதுதான் மெயின் ரூட். அரக்கோணம் தாண்டி கல்லாறு பாலத்தில் போய்கிட்டு இருக்கோம். நேராக நெமிலி ஸ்ரீ பால டெம்பிள். நெமிலி பாலாம்பிகை, அதாவது காமாட்சி அம்மன் குழந்தையா இருக்கிற ஸ்டேஜ். அந்த கோயிலுக்காண்டி போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து மேர்லி ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இங்கிருந்து. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரக்கோணம் டு திருவள்ளூர் ரோடு இருக்குல்ல, அந்த ஹைவேல இருக்கும். அதை நீங்கள் அப்படியே வைஸ் வர்சாவும் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஹைவேல தான் இருக்கிறோம் இப்போதைக்கு. கரெக்டாக இப்போ நம்ம இருக்கிற ஸ்பாட்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் கோயில். அதுக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம ஒரு பிரேக் மாதிரி எடுத்துருக்கோம், இப்போ டீ பிரேக்கு. ஸோ இப்போ இந்த டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ திருப்பி கிளம்பணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆகுது. ஸோ நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு 15 கிலோமீட்டர்ஸ்னால் ஜஸ்ட் ஒரு ½ hour வச்சுக்கலாம், மேக்ஸ் டு மேக்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா பிரேக்கில் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கலாம். ஸோ 15 minutes to 20 minutes ஆகும். ஸோ அப்படியே பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. வில்லாஜுக்குள்ள வந்துட்டோம். அடுத்து கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஒன்லி 600 meters தான் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து அசல் நிலை குப்பம் ஒரு ஏரியா, நெம்லியோட ஒரு பார்ட்டு. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டினா மார்னிங் 9 o'clock ஓப்பன் பண்ணி மதியம் 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் அந்த கோயில் ஓப்பன் பண்ணுறது கிடையாது, ஒன்லி மார்னிங் மட்டும்தான். இதுதான் பஸ் இந்த கோயில் இல்லையா? உள்ள போகணும். இதுக்குள்ள போக சொல்லுது. 200 meter டேர்ன் ரைட் போடுறது, லெஃப்ட் 500 meter 300. அதுக்குள்ள போக சொல்லுச்சு. இப்போ இதுல போய் லெஃப்ட் திரும்ப சொல்லுது. ஏன்னா அது ரோடு இல்லை, குட்டி ரோடு தானே அது. அது கேட்டுக்கலாம். ஏன்னா கோயில் ரொம்ப இதுக்குள்ள இருக்காங்கிறது. அந்த லெஃப்ட் காட்டுது பாருங்க, அந்த தெருவுக்குள்ள தான் போக சொல்லுது. இதுக்குள்ள எப்படி போகுது? வண்டி எங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே கேளுங்க. லெஃப்ட்ல இந்த லெஃப்ட்டுக்குள்ள தான் போக உரம் எனக்கு பின்னாடி வண்டி வருது. எப்போ அது பாலா கோயிலுக்கு எப்படி உள்ள போறதா? பாலா வண்டி போகுமா? சரி லெஃப்ட். நல்ல ஏரி தான் அது கட்டு. எப்படி பாப்பீங்க? இவ்வளோ வண்டி நிற்கிது. போகலாம் போ. கட் ஆயிடுச்சா? ரிவர்ஸ் வரணுமா? பார்த்து பின்னாடி வண்டி இப்படிதான் இருக்கும். தெருக்குள்ள அப்படி தான் இருக்கும். கற்றுக்கணும், போகலாம். இவ்வளோ பெரிய ரோடு இருக்கு, லாரியே போகும். இல்ல இந்த சைடு போக முடியுமான்னு கேக்குறேன் நானு. நேரம் அங்கே போக மாட்டாரு. போங்க, லெஃப்ட் நிறைய இருக்கு.
ஸ்ட்ரைட்டாக அங்கேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் லெஃப்ட்டில் தான் கோயில் வருது. மெயின் இங்கே தான் வண்டி எங்கேயும் நிறுத்தணும் வரணும். போகலாம் கோயில் வரைக்கும் போகலாம். அதைத்தான் ரோட்டில் தான் வண்டி நிறுத்தணுன்றேன் நான். அதை நிறுத்திக்கலாம். இந்த இருக்குல்ல இந்த பீடம் லெஃப்ட் வாங்க. பீடம் போட்டுருக்குல்ல அதுதான் இதுக்குள்ளே தான் போகணும். போல அந்த மெயினில் இருக்கு பாரு போர்டு. இதுக்குள்ளே தான் பாப்ஸு. வண்டி எங்கே விடுறது? அப்படியே ஓரங்க சொல்கிறேன் நான். ரிவர்ஸ் வந்து ஓரமாக இதான் கோயில் வீடு மாதிரி இருக்கு. வீடு கோயில் தான் வீடு தான் கோயிலா? அந்த மாதிரி இருக்கு. அதுக்குதான் கோயில் தான் வீடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. வண்டி எங்கே விடுறது? வண்டி அதை லெஃப்ட் ஒட்டி வா சொல்கிறேன். ரைட் ஏறி பின்னாடி வருவா. ரைட் ஏறி பின்னாடி வருவா. அப்படியே வா லெஃப்ட் வா. அப்படியே போகலாமா? சத்தமா சொன்னாதானே கேட்கும். போதுமா? ஏன்னா லெஃப்ட் ஒட்டி நிக்குது அந்த செவத்துக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அங்கே நார்மல் ஹவுஸ் மாதிரி தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ஒரு நல்ல செட்டப் தான். நல்லா பார்க்க டீசெண்டாக நல்லாயிருக்கு. போன உடனே ஓரளவுக்கு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நல்லதே நடக்கும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. பார்ப்போம். இப்போ சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து காஞ்சிபுரம் நம்ம கிளம்புறோம். இங்கே வந்து நெமிலி பாலா குட்டி காமாட்சி குழந்தையா இருக்கிறப்ப இந்த அம்மன் இங்கே இருக்கிற ஆற்றுல தான் கிடச்சிருக்காங்க. அவங்க ஒரு சிலையாக கிடச்சிருக்காங்க. அதை எடுத்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். காஞ்சிபுரம் போய் அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு அடுத்து ப்ரோக்ராம் என்னங்கிறத சொல்கிறோம். காஞ்சிபுரம் 27 கிலோமீட்டர். இன்னைக்கு 100 தினங்களா? இப்போ எல்லாம் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்துட்டோம். போய் சரவணபவன் ஹோட்டலில் போய் வெஜிடேரியன் மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு எதிர்த்தாப்புல நின்றுட்டுருக்கோம். உலகளந்த பெருமாள் கோயில் காஞ்சிபுரம். இன்னும் 4 மணிக்கு தான் நட திறப்பான்னு இருக்காங்க. அதனால் காரில் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 3:45க்கு உள்ளே போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மணி வந்து 2:55 ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டோம்னா போய் சாமியை பார்த்துட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியது. கிளைமேட்டு ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஓவர் ஹியூமிடிட்டி. காஞ்சிபுரத்தில் சாமி கும்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மணி 4:35. இங்கேருந்து சென்னை 75 கிலோமீட்டர்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஃபுல்லாக சென்னை பெங்களூர் ஹைவேல வந்துருக்கோம். பெங்களூர் டு சென்னை ஹைவே ஃபுல்லாக ரோடு ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்துக்கிட்டு இருக்கோம். ரோடு கண்டிஷன் சார் அங்கே கட்டாயம் மேலே சர்வீஸ் ரோடு போய் விடுற மாதிரி. ஒரு வண்டிக்கு ஒரு பைலட்டா? ஆமாம்.
எல்லாமே அப்படிதான் வரும். ஒரு பேட்சுக்கு ஒரு பைலட், எல்லாம் ஒருத்தருக்கும் கிடையாது. கோயில் இருக்கிறதுக்கு அதுக்கு அவசரம். அட்வென்ச்சர் வண்டியில் அப்படிதான் போகணும். டைமிங்கில் ஈஸ்ட் டைரக்ஷன் போனால் வெயில் தெரியாது. அங்கிட்டிருந்து வெஸ்ட்டுக்கு வந்தோம்னா தான் கிளாரிட்டி எல்லாம் செய்யும். ஓட்டு பழகிட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கிறான் அந்த ஸ்பீடு மேலே போகலாம். பாருங்க XUV 3XO எலக்ட்ரிக் வெர்ஷன் ரெடி பண்ணியிருப்பானுங்க. டெஸ்டிங்கில் இருக்கு பாருங்க. இல்லை இருந்தாலும் அடுத்த பேட்சுக்கு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கா. டைவர்ஷன் என்ன டைவர்ஷனா? இல்லை அவர் வீட்டில் இருக்கு. ஆமாம் டைவர்ஷன் தான். முடியறதுக்கு 5 வருஷம் ஆக்கிடுவானு. இந்த அளவுக்கு ரோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ என்ன பில்லர் போட்டால் தான் அந்த மேடு ஏற முடியும். இது மட்டும் போட்டு நிறுத்திட்டு போயிட்டாங்க. நான் லெஃப்ட் இல்லை ரைட் ஏதாவது ஒரு பக்கம் போகலாம்ல. ஆறாடி அவர் பஸ் முன்னாடியே போகலாம். ரைட்டு வந்துருச்சு, இடம் முடிஞ்சிருச்சு. ரைட்டில் ஏறிக்கலாம். கீழே போன ரோடு இதோட நல்லா இருந்தது. இது இவ்வளோ கேவலமாக இருக்கு ரோடு. அதனால் கோர்ட்டில் டோல்கேட்டை பாதி வாங்க சொன்னாலே அவர் என்ன முடிச்சு வாங்கிட்டு